கேம்ப் சைட்டில் மார்னிங் வாக் முடிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்ஃப்ளேட்டபிள் கயாக் வந்து காத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து கயாக்கும் கனூலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் வந்து முத நாள் பண்ண கிரில் அப்புறம் பாயில்டு எக் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ரோல் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க ஜென்ஸ் எல்லாருமே வந்து கயாக் போனாங்க. நாங்கள் வந்து லஞ்ச் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் ஒரு ரவுண்டு போய் கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நாங்கள் வந்து மணக்க நடு காட்டுக்குள்ள வந்து கறி குழம்பு வந்து சமைச்சு வச்சிருந்தோம். நாங்கள் எல்லாருமே ஒன்னா உட்காந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டது வந்து நம்ம ஊர் திருவிழால இருந்த ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு கொடுத்துச்சு. வந்து இவங்க எல்லாரும் காலையிலேயே போயிட்டு வந்தனால வாங்க உங்களை ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னாங்க. எனக்கு இது ரொம்பவே பழக்கப்பட்ட லேக்கு தான். ஆனாலும் ஐலாண்டுனோடனே நான் ஏதோ இருக்கு போலன்னு போனா கரண்ட் காலுக்கு கீழே தான் தண்ணி இருந்துச்சு. தண்ணியை பார்த்தோன்னே குதிச்சாச்சு. நாங்க வந்து ஸ்விம் பண்ற பிளான்லயே போகல. ஆனா அங்க இருந்த தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருந்தது. அதனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம்.